எழுந்து நின்று என்னுடைய வார்த்தை, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்று சொல்லுவோமா? போன வாரம் எதை குறித்து நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் பேசினேன்? முதல் வாரம் எதை குறித்து முதல் வாரம் எதை குறித்து பேசினேன்? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். என்ன போட்டிருக்கு? சிக்னட் ரிங், முத்திரை மோதிரத்தை பத்தி பேசினேன். சோ அந்த முத்திரை மோதிரம், அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய மீனிங் என்ன? முத்திரை மோதிரம் என்பது ஏன் ஆண்டவர் செருபாபேலை பார்த்து, செருபாபேல் யாரு? நீங்க சகரியா 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, சகரியா யாரு? சகரியா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சகரியா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுடைய சமூகத்துல நிக்கிற 2 ஒலிவமர கன்றுகள்ல செருபாபேலும் ஒரு ஆளு, இன்னொன்னு பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. இருக்கீங்களா? செருபாபேல் யாரு? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னொன்னு எருசலேம்ல இருக்கிற அந்த ஆலயத்தில் அஸ்திவாரம் போட்டவன். எங்க இருக்கீங்களா? 2வது ஆண்டவர் அவனை தான் தீர்மானிக்கிறாரு, இந்த சபையை கட்டி முடிக்கிறது நீ தான். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அபிஷேகம் பெற்றவன், சபையை கட்டினவன், அஸ்திபாரம் போட்டவன், கட்டி முடிக்கிறதுக்கு தேவன் அவனை முன்குறித்திருந்தாரு. இன்னொன்னு, அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தன் இருதயத்தில் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறவன். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஓகே, அவனை பார்த்து சொல்றாரு, ஐ வாண்ட் டு மேக் யூ லைக் a signet ring ன்னு சொல்றாரு. நீங்க உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை முத்திர மோதிரம். முத்திரை மோதிரம் என்றது ஐடென்டிட்டி, அத்தாரிட்டி, அனாயிண்டிங். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது அடையாளம், அது அதிகாரம். என்னது சொல்லுங்களேன்? இட்ஸ் a divine power. அது பரிசுத்த வல்லமை உள்ளது. இருக்கீங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் வீக் பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா சீக்கிரம் முடிச்சிருவேன், 10க்குள்ள முடிச்சிருவேன். பாத்துக்கோங்க. நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணல, பிரசன்ட் பண்ணல அப்படின்னா போயிடும், மேல போயிடும். சரி, முத்திரை மோதிரம் அடையாளப்படுத்தப்பட்டது. வெரி குட். தெய்வீக தேடுதல், டிவைன் எலெக்ஷன் அண்ட் கவர்னன்ட், உடன்படிக்கை, அபிஷேகம், பவர் ஆஃப் அத்தாரிட்டி, சட்டபூர்வமான அதிகாரம், உத்தரவு, உறவு, சட்டபூர்வமான. அது என்ன சொல்லுவீங்க? லெஜிட்டிமேசின்னு நினைக்கிறேன்ல, அப்படித்தானே? சட்டபூர்வமான, லீகல், லீகல் அத்தாரிட்டி. சரியா? அது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். சரியா? ஒரு சட்டபூர்வமான தேவனோடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு நெருங்கிய உறவு. அது இப்படி உறவு இல்ல. எப்படி உறவு இல்ல? கல்யாணம் பண்ணும்போது ஒரு கவர்னன்ட் பண்றோம் பாத்தீங்களா? என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லுவோம்? மனைவியும் கணவனும் கல்யாணம் பண்ணும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். பாஸ் ஒரு மைக்கு பிடிச்சுக்குவாரு, இன்னொரு மைக்கு ஒருத்தர் கொண்டு வந்து இந்த வாயில வைப்பாரு, இங்க பெண்ணு வைப்பாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? ஒரு பயந்து சொல்வாரா, மாப்பிள்ள பயப்படாம சொல்வாரா? மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும். ஆமா, வரைக்கும் அம்மாவும் சொல்லும், மரணம் நான் பிரிக்கிற வரைக்கும் உனக்கு நான் காஃபி போட்டு டீ போட்டு எல்லாமே உடன்படிக்கை முடிச்சு. ஆனா 6 மாசத்துல இந்த உடன்படிக்கை என்ன ஆகும்? உடையும். இன்னைக்கு அங்க பண்ற உடன்படிக்கையில நிறைய எங்க போய் நிக்குது? கோர்ட்ல போய் நிக்குது.
ஏன் சொல்ல வரேன்னா, தேவனோட ஒரு சட்டபூர்வமான ஒரு ரிலேஷன்ஷிப் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, அந்த உடன்படிக்கை, அந்த உறவு உடையாது. இல்லைங்களேன், எங்கெங்க உடையாது? உங்களுடைய குடும்பத்துல உடையாது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல, உங்களுடைய குடும்பங்கள்ல, உங்களுடைய உறவுகள்ல உடையாது, உங்களை சுற்றவர இருக்கிற இடத்துல உடையாது, ஒர்க் ஸ்டேஷன்ல உடையாது, எங்கேயுமே உடையாது. என்ன உடையாது? நீ தேவனோடு ஒரு சட்டபூர்வமான உறவு உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் யாரும் அடங்க முடியாது. நம்ம யாரதான் குறை சொல்லுவோம்? என்ன பண்றான்னு தெரியல, பிசாசு எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே பிரச்சனை பண்ணிட்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானுடைய உறவு உங்களுக்குள் இருக்குமானால் பிசாசு பிரச்சனை பண்ண முடியாது. யாரெல்லாம் பிசாசு பிரச்சனை பண்றான்னு சொல்றீங்க பாருங்க. When you are going to sin against God and you, நீங்க கடவுளுக்கு விரோதமா எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை அதை விட்டு நீங்க தான் விலகுறீங்க. பிசாசான வேலையை ஆரம்பிப்பான். ஆனா ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? விலக மாட்டாரு. ஆனா அவர் பார்த்துட்டு இருப்பார், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு இடம் இல்ல. யாருக்கு இடம் இல்ல? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளார இருக்கிற அவருக்கு இடம் இல்ல. ஆனா அவர் நிப்பாரு, ஓரமா நின்று பார்த்துட்டு இருப்பாரு. அவர் சொல்வாரு, வாசப்படியில நின்று கதவை தட்டிட்டு இருக்கேன், திறக்கிறியா திறக்கிறியான்னு கேட்பாரு. கதவை திறந்த நீ உள்ள வந்துருவியா? கதவை திறந்தா நான் சினிமா பார்க்க முடியாது, கதவை திறந்தா நான் சினிமா பாட்டு பாட முடியாது, கதவை திறந்தா நான் எதுவுமே பண்ண முடியாது, கதவை திறந்தா நான் பாவம் செய்ய முடியாது, கதவை திறந்தா நான் என் வாயின் வார்த்தைகளை அசிங்கமா பேச முடியாது. இதெல்லாம் இருக்கிறதுனால நீ உள்ள வராத அப்படின்னு நம்ம நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யவே மாட்டார். ஹலோ, இருக்கீங்களா? என்ன ஒருத்தர் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க? வசனம் வருகிறது, நான் வேகமாய் பேச ஆரம்பிக்கிறேன். டிவைன் எலெக்ஷன் அண்ட் கவர்னன்ட், அது பரிசுத்த தேடுதலும் உடன்படிக்கையுமா இருக்கிறது. சரியா? இப்பொழுது நம்ம செகண்ட் பார்ட் போறோம். முதல் பார்ட் முடிஞ்சிருச்சு. நான் முதல் பார்ட்டோட அதை உங்களுக்கு இனிஷியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ செகண்ட் பார்ட், அத்தாரிட்டி கவர்னன்ட், அதுலயே வருது செகண்ட் பார்ட்டி. அத்தாரிட்டி அண்ட் கவர்னன்ட்னா இதுல ஹீப்ரூல எக்ஸோசியா. எக்ஸோசியா அப்படின்ற மீனிங் என்னன்னா, இஸ் a powerful symbol of divine power. அது மிகவும் வல்லமையுள்ள பரிசுத்த பவர், பரிசுத்த வல்லமை. ராமேன் சொல்லுவோமா? எக்ஸோசியா இது பவர் ஆஃப் கமாண்ட் ஆர் the right to control. அப்படின்னா அந்த எக்ஸோசியாஸ் என்பதன் பொருள் என்னன்னா, அது ஒரு கட்டளை கொடுக்கிறதா இருக்கிறது, அல்லனா the right to control, என்னை அந்த அதிகாரத்தின்படி என்னை ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுகிறதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சோ தேவனுடைய அத்தாரிட்டி, அந்த சிக்னட் ரிங், அந்த முத்திரை மோதிரம். எங்க கையை மேல நீட்டுங்க. எந்த 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 விரல்ல மோதிரம் போடுவீங்க? அந்த விரல ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவரே, எனக்கு உங்க அதிகாரம் உள்ள, அடையாளம் உள்ள, அபிஷேகம் உள்ள, பெருக்கம் உள்ள முத்திர மோதிரத்தை போடுங்கப்பா. ஒரு அல்லேலூயா. ஷபர பலபரப சந்தர பக்கத்துருபி ஆக்கர பலபரப லிபர பலபரப ஷிப்பர பக்கத்துருபி ஆக்கர பலபரப. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரைட். இன்னொன்னு நான் அடுத்து வர்றேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 28 கொடுத்துருக்கேனா? முதல்ல என்ன வசனம் போட்டுருங்க? யோசுவா 5:8. 1:5 வாசிங்க. யோசுவா, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இப்போ அந்த அதிகாரம் யாருக்கிட்ட ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார்? யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யோசுவாவை டைரக்டா பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இருக்கீங்களா? கேக்குதா? ஆண்டவர் சொல்றாரு. ஏன் யோசுவாவை பார்த்து சொல்லணும்? மோசையை தெரிந்து கொண்டார்,
கிட்டத்தட்ட அடிமைத்தனத்துல இருந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து பார்வோனுக்கு முன்பாக நிறைய அடையாளங்கள் அற்புதங்களை மோசேயின் மூலியமா செய்து அந்த ஜனங்களை அங்க இருந்து கொண்டு வந்து நிறைய அற்புதங்கள் எல்லாத்தையும் செஞ்சு இப்ப யோர்தான் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்ப யோசுவா சொல்றாரு, யோசுவாவை பார்த்து, நான் மோசேக்கு இல்ல வயசாகி போச்சு, நான் அவனை கொண்டு போக போறேன், இனி நீ தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நான் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போறேன். என்ன பொறுப்பு தெரியுமா? 12 கோத்திரம். என்ன கோத்திரம்? அது என்ன கோத்திரம்? 12 கோத்திரம் யாரு மனப்பாடமா சொன்னீங்கன்னா 100 ரூபாய். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கர், தான், நப்தலி, காத்தா. சொல்லுங்க நீங்க. காத்தாசேர், பெஞ்சமின், யோசேப். தெரியலையா? வெரி குட். ஆண்டவரே 100 ரூபாய் எனக்கு காப்பாத்தி கொடுத்ததுக்காய் நன்றி. அதுவும் 100 ரூபாய் இல்லை என் கையில, பரவாயில்ல, அத்தனை நல்லவன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சோ இங்க சொல்றேன் பாருங்க, அந்த 12 கோத்திரத்தையும் யோசுவா கிட்ட சொல்றாரு. யோசுவா அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா. அவன் அந்த மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த சீனாய் மலையில மேல போகும்போது இங்க கீழே 40 நாள் இடையில உட்கார்ந்து ஆண்டவரோட பேசிட்டு இருந்தவர். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரு? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க? பயந்து போய் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. கேக்குறீங்களா இல்லையா? ஹலோ, அந்த யோசுவாவை ஆண்டவர் சொல்றார், நீங்களும் நானும் when you are going to personally wait to God, நம்ம தேவனிடத்துல நம்ம ரொம்ப பொறுமையோட காத்துட்டு இருந்தோம்னா என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, டேனி நான் உன்னோடு கூட இருக்கிறேன்டா, I never shake you டா, நான் உன்னை ஒரு போதும் விட்டு விலகிறது இல்லை. திவ்யாவை பார்த்து சொல்றாரு, நீ உடைக்கப்பட்டிருக்கியா, நொந்து போயிருக்கியா, உடைஞ்சு போயிருந்தியா, இன்னைக்கு நீ முத்திர மோதிரமாய் மாறிட்ட, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ எடுக்கிற காரியங்கள் ஒரு வெற்றியை காண போகிறாய், கர்த்தர் சொல்வார். Our God is not just ordinary. பக்கத்துல சொல்லுங்களேன், He is a supernatural God. அவர் இயற்கைக்கு மேலான கடவுள் இல்லையா? அவர் ஏனோ தானோ இப்படி குடிஞ்சு கும்பிடுற கடவுள் அல்ல, இப்படி நம்ம பார்க்கிற கடவுள் அல்ல, அண்ணாந்து பார்க்கிற கடவுள். ஹல்லேலூயா. இஸ் a creator, we are the creation. உருவாக்குன தேவன், உருவாக்கப்பட்ட நம்ம அவரையே வணங்குறவர்களா இருப்போம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க அவனுடைய மீனிங் சொன்னல. யோசுவா 1:5 வாசிட்டீங்கல்ல, அடுத்த வசனம் என்ன போடு, வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண 1:8 வாசிங்க. 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இந்த யோசுவா 3 times மிடில் ஆஃப் த மவுண்ட்ல உட்கார்ந்து அவன் தேவனோடு பேசிட்டு மோசே வருகிற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தான். இந்த யோசுவா தான் இந்த மோசே கூடயே போயிட்டு இருப்பான். அந்த ஜனங்கள் பண்ணின பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கறான். அவன் எவ்வளோ இவனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்தாங்களோ யாருக்கு, மோசேக்கு, அதெல்லாம் பார்க்கறான். இப்ப பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் கூப்பிடுறாரு, யோசுவா, I will give you the majesty. ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் யாரு யோசுவா மோசே வந்துச்சாரு. இப்போ அவருக்கு கடைசி நாட்கள், நான் அவரை எடுத்துக்கிற நாட்கள் வந்துருச்சு. இப்போ அந்த பொறுப்பு உனக்கு கொடுக்கிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் கூடயே வேதத்தையும் அந்த யாருக்கு சாப்பாடையும் மோசேக்கு தூக்கி கொண்டு போயிருந்த யோசுவாவுக்கு இன்னைக்கு மோசேனுடைய வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சியா? கர்த்தர் அவனை பார்த்து அவனோட பேச ஆரம்பிக்கிறார். யோசுவா, don't fear, don't afraid, be with you. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உமா பயப்படாத, உமா பயப்படாத. சொல்லுங்க 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 சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க மாறி, பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறாரு. பயப்படாத, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சீதா பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறாரு, செய்வாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விஜய் பயப்படாத சொல்லுங்க. கௌதம் பயப்படாத, ஓ பயப்படாத. ஆண்டனி பயப்படாத, சொல்லுவாரு சொல்லுவாரு. விசித்ரா பயப்படாத. என் மனைவி இல்ல, அதனால சொல்றேன். டேடி பயப்படாத, வெளியே போயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சிரிப்பு வருது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவனு சொல்றாரு, நீ இப்ப என்ன பண்ற, நீ இந்த யோர்தானை கடந்து போனீன்னா எரிகோ பட்டணம் இருக்கும், அங்க நீ சண்டை போட வேண்டியது வரும். அங்கெல்லாம் சண்டை போட்டு நீ கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு போனீங்கன்னா அந்த 12 கோத்திரத்துக்கும் அந்த கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கிற ஒரு பெரிய, இப்ப உனக்கு என்ன ப்ரொமோஷன்? டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ப்ரொமோஷன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இவனுக்கு ரிஜிஸ்டர் ப்ரொமோஷன் வந்துருச்சு. இப்ப இவன் ரிஜிஸ்டர் ஆயிட்டான். சர்வேரா இருந்தான், சர்வேராவும் இருக்கிறான். ஏன்னா சப் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை சப்டிவிஷன் பண்ணி அந்த 12 இடத்தையும் அங்க கொடுக்கணும், 12 கோத்திரத்துக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, டேய் மோசே நீ பயப்படுறியாடா? யோசுவா அப்பா சொல்றாரு, மோசையோட நிறைய சண்டை போட்டதெல்லாம் நீ பார்த்து பயப்படுறியா? ஒருவனும் உனக்கு முன்பாக நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வியாதியோ வறுமையோ பலவீனமோ தரித்திரியமோ ஆரோக்கியமின்மையோ இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எரிகோவோ நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு நாளும் எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கையை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினாலே நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு விரோதமா வியாதியோ தரித்திரியமோ எரிச்சலோ போராமின் ஆவிகளோ இழப்புகளோ உமக்கு விரோதமான காரியங்களோ இயேசுவின் நாமத்தினாலே எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நம்புறேன், நான் நம்புறேன். என் மாப்பிள்ளை என்ன ரொம்ப நேசிச்சார். என் மகளுடைய ஹஸ்பண்ட் போன உடனேயும் எனக்கு இந்த ஷர்ட் கொண்டு வந்தாரு. அங்கிள் உங்களுக்கு ஒரு நல்ல ஷர்ட் எடுத்திருக்கேன், இது நல்லா இருக்கும், போட்டுக்கோங்க. இருதயத்தில் வாஞ்சை, நேசிக்கிற ஒரு அன்பு. நான் என் மகளை கொடுத்ததுக்கு ஏன் மருமகை என்னை இவ்வளோ நேசிப்பாரே, ஆனால் அவருடைய வேதத்தை சுமந்து அவரோடு இருக்கிற என்னை எங்க அப்பா ஹல்லேலூயா எவ்வளவு நேசிக்கிறார். சொல்றாரு, என்னைய பார்த்து நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒண்ணுமே எதிர்த்து நிக்காதே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நீங்க பேசணும். யாரெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, யாரெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. என வேதம் சொல்லுகிறது, நீ உங்களை பார்த்து பேசணும். டேனி கைய வச்சுக்கோங்க. உங்களை பேரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. ஆனந்தி நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை போட்டபடினா ஒருவனும் ஒண்ணுமே எதிர்த்து நிக்காதே. நீ முத்திரை போடப்பட்ட மோதிரம், நீ முத்திரை போடப்பட்ட மோதிரம். வீட்டுக்காரரோ இல்ல மனைவியோ எதிர்த்து நின்றாச்சுன்னா நில்லுங்க. எதிர்த்து நிக்காத, நான் முத்திரை போடப்பட்டிருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேனா? பிள்ளைகள் சரியா? இந்த அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் என்ன வசனம்? எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்றாரு மறுபடியும். அந்த யோசுவாவுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். இரண்டாவது தடவை சொல்றாரு. எங்க அப்பா சொன்னது சொன்னதுதான். சொல்லுங்களேன். அப்பா சொன்னது சொன்னதுதான். நேத்து காலையில 2 பசங்க சைக்கிள்ல போனாங்க, மதியானம் நினைக்கிறேன். ஏங்க வாடா, சைக்கிள்ல பாத்தீங்கன்னா அப்படி படுத்து அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சான். சின்ன பையன், படுத்து ரவுண்ட் அடிக்கிற, உன்னை பார்த்தா யாரோ ரசியம் போல இருக்குன்ற. என்ன சொல்றான்? அழகா சொல்றான் அவன். நான் கேட்டது நீ அப்பனுடைய சிந்தை
அவனுடைய எண்ணத்துல அவன் தலைவனா யார பாக்குறான்? பாக்குறான். ஏன் சிந்த, ஏன் எண்ணம், ஏன் ஆவி, ஏன் சரீரத்துல எனக்கு யார் தலைவன்? ஹல்லேலூயா. எங்க அப்பா தான் தலைவரு, எல்லாத்தை விட மேலானவரு. வாசிங்க. அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னோட கூட இருப்பேன். ஏற்கனவே சொன்னேன், எங்க அப்பா சொன்னாங்க நான் உன்னோட கூட இருப்பேன். இல்ல போயிட்டாரு அவரு. எங்க அம்மா சொன்னாங்க அப்பா போன, நான் கூட இருக்கிறேன்டா, பிரச்சனை இல்லடா. அவங்களும் போயிட்டாங்க. சொன்னாரு, நான் இருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எதை குறித்தும் கலங்காதீங்க. வாசிங்க அடுத்த வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சோன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுறீங்க, ஆண்டவரை தேடுறது போய் எங்கேயாவது அங்க இருப்பாரா இங்க இருப்பாருன்னு தேடுறது இல்ல, அவருடைய சமூகத்துல உட்கார ஆரம்பிச்சிருங்க. அப்பா நீங்க எனக்கு வேணும்பா, ஆண்டவரே நான் உங்களோட பேச விரும்புறேன், நீங்க என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிங்க. அவர் பேச ஆரம்பிப்பார். அப்பொழுது அவர் கைவிட மாட்டார். ஆக சீதா சொன்னா 2 o'clock எந்திரிச்சு ஜெபிச்சிருவேன். எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஆகி போச்சு. மக எந்திரிச்சு 2 மணிக்கு ஜெபிக்கிறா, நான் 4 மணிக்கு ஜெபிக்கிறேனே, அப்படி இனிமேல் நான் இன்னும் கொஞ்சம் ஏழியரா எந்திரிச்சிருவேனே. ஹல்லேலூயா சொல்லுவோமா. இப்ப டைமுக்கு எப்ப எந்திரிக்கிறேன், எப்ப நடக்கிறேன், எப்ப ஜெபம் பண்றேனே எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன், மறுபடியும் எந்திரிச்சிருவேன், அலாரம் வேற வச்சுக்கிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. நீங்க தேவனோடு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. டைமை நீங்க தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேற இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓ ஹல்லேலூயா சோதரம். பாருங்க இன்னொன்னு நிற்பதில்லைன்னு சொல்றாரு. எபிரேயர் வாசிட்டீங்க. இப்போ மத்தேயு 28. யாவே இஸ் a promise keeping God. யோசுவா என்பதற்கு இன்னொரு பொருள், யாவே இஸ் a promise keeping God. அதாவது அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை சொன்னது மாத்திரமல்ல, அது செய்து முடிக்கிற வரைக்கும் அதை பத்திரமா வைத்திருக்கிற தேவன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. How God is fulfilled his promise to Abraham. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை தான் ஆபிரகாமுக்கு அதை நிறைவேற்றுகிறார். யாருக்கு? மோசேயோட சொன்னார் பாத்தீங்களா, யோசுவாவோட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாசிங்க. இது எழுதின புத்தகம் ஆபிரகாம் ஆதியாமம். அடுத்து என்ன வசனம் போட்டிருக்கேன்? இது ஆதியாமம், சரி மத்தேயு 28. பாருங்க, ஹீப்ரூல யோசுவா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. salvation or God is deliverance. பாத்தீங்கன்னா யோசுவா அப்படின்னா ரட்சிப்பு அல்லது தேவனுடைய, God is deliverance என்ன சொல்லுவீங்க? God is deliverance, கர்த்தருடைய விடுதலை. அப்போ ரட்சிப்பு அல்லது விடுதலை. சரியா? மத்தேயு வாசிங்க 28. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்? இப்போ சீசர்ல கூப்பிடுறாரு. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 12 சீசர்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, 3 வருஷம் என்னோட கூட இருந்திருக்கீங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வல்லமை கொடுக்க போறேன். எனக்கு இந்த ஹேவன் ஆன் எர்த், ஆல்ரெடி ஐ ஹேவ் அத்தாரிட்டி இன் ஹேவன் ஆன் எர்த். நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கு. இப்ப நீங்க என்னோட கூட இருந்தீங்க. ஸோ நான் அடுத்து பரலோராட்சியத்துக்கு போறதுக்கு முன்பாக ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ. நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய விரும்புறேன். இப்ப நம்ம கடைசியில நம்முடைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சாகிற நேரங்கள்ல, நம்ம தாத்தா சாகிற நேரங்கள்ல ஒரு உயில் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? இந்த சொத்துல இவங்களுக்குன்னு பிரிச்சு எழுதி வைப்பாங்க. அதை ரிஜிஸ்டரும் பண்ணி வைப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் சண்டை போடாம நம்ம பிரிக்கணும்ட்டு. அதுல நிறைய சண்டையெல்லாம் வரும். ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு பயங்கரமான ஒண்ணு கொடுக்க போறேன். The power. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா. இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கு. நீங்க வாங்க, இந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க போய் உலகமெங்கும்
போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. அப்பொழுதே வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, வேகமாய் வாசிங்க. 16, 17, இதை முடிச்சிருங்க. அப்பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ வாசிங்க மார்க். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இப்போ இவங்களுக்கு சொன்னார், என்னுடைய வல்லமையை தர்றேன், நீங்க போய் சுவிசேஷம் பண்ணுங்க, நீங்க அங்க அற்புதம் செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு இவருடைய வல்லமை கொடுக்கிறாரு. என்னுடைய வல்லமை அற்புதம் செய்தது, இவருடைய வல்லமை பிசாசுகளை விரட்டினது, வல்லமை செத்தவனை உயிரோடு எழுப்பினது, இவருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் என்னை உருவாக்கினது. இப்ப கொடுத்து அனுப்புறாரு. வாசிங்க மார்க். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். இப்போ இவங்க போய் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுறாங்க. ஒரு அல்லேலூயா. நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு அவரு ரிஜிஸ்டர் பண்ணி கையில கொடுத்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது இன்னொருத்தன் சொத்தை எடுத்து பத்திரப்பதிவை போலியவா மாத்தி எழுதுனதல்ல, அவர் தன்னுடைய வல்லமையை எழுதியே கொடுக்கிறாரியா. ஒரு ஆமீன். வாசிங்க. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். கடைசி வசனம் சொல்லுங்க. அடையாளம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. அப்போஸ்தலர் 3:6-7 வாசிங்க வேகமாய். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென். வெளிப்படுத்தல் 2:10 வாசிங்க. இப்போ பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்குள், யார் அஸ்திபாரம் போட்ட தேவாலயம்? செருபாபேல் போட்ட அஸ்திபாரம் போட்ட தேவாலயத்துக்குள்ளார ஸ்டெப்ஸ்ல ஏறி உள்ள போகும்போது அங்க யார் நிக்கிறா? யார் உட்கார்ந்துருக்கா? 40 வருஷம் தாயின் கற்பத்துல காலு கை விளங்காத பிச்சை எடுக்கும்படி உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் இந்த பேதுரு யோவானு உள்ள போகும்போது அவனை பாக்குறாங்க, அவன் இவனை பாக்குறான். அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால், அப்படிதானே சொல்லுவாங்க. இவனை பாக்குறான், இவன் 2 பேரும் அவனை பாக்குறான். ஏதோ 2 பேத்துக்கு இடையில தேவன் கொடுத்த ஒரு வல்லமை. இவன் பார்க்க ஆரம்பிக்கும் போது கட்டிடுறேன், இவன் கண்ணுல இருந்து அந்த முடவனுக்குள்ளார ஒரு வல்லமை போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் வல்லமை உனக்கு கொடுத்துட்டேன்ட்டாரு. இப்ப ஆண்டவர் பார்த்தாலே வல்லமை தான். இவனும் போறான், இவனும் அதை என்ன பண்றான்? அதை செயல்படுத்தி பார்க்கறான். இவனுக்குள்ளார ஏதோ செய்யுது, ஏதோ கொடுக்க போறாங்கன்னு இப்ப சொல்றான். வெள்ளியும் பொண்ணு ஏன்ட்டு இல்லை, பட் நான் வல்லமை இருக்கு, ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய நாமத்தை பேச போறேன். நீ எழுந்து நட, இயேசுவின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அவன் குதிக்கிறான், எழுகிறான், நடக்கிறான், டான்ஸ் ஆடுறான். சூப்பர் டான்ஸ். அது என்ன பாட்டுன்னு தெரியல, ஆனா டான்ஸ் ஆடுறான். ஹிந்திட்ட போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறா அப்படின்னு இந்த கிறிஸ்தவ பாட்டு ஏதோ ஒன்று போட்டு விட்டு டான்ஸ் ஆடணும்னு அவர் வச்சுக்குவான். ஆடுனது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அவன் ஆடுனது இதுதான் டான்ஸ் தான். அப்புறம் இப்படி இன்னும் டான்ஸ். யாரு? ஹென்றி. அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இவனுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குமே, ஆனால் அந்த கை காலெல்லாம் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தவன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள போனோன்னு அவன் எப்படி ஆடி இருப்பான் பாருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி டான்ஸ் ஆடி இருப்பான், அவனுடைய கால்கள் எப்படி இருக்கும். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுறாரு, நீங்க எழுந்து நிக்கணும். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள்.
நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஆரோக்கியத்துல எழுந்து நிமிர்ந்து நிக்கணும், ஃபைனான்ஸ்ல எழுந்து நிமிர்ந்து நிக்கணும், நீங்க கொடுக்கறதுல எழுந்து நின்று நிக்கணும், நீங்க தாராளம் உள்ளவர்களா எழுந்து நிமிர்ந்து நிக்கணும். உங்களுடைய கைகள் என்ன பண்ணணும்? திடப்படுகிறதா, போருக்கும் யுத்தத்துக்கும் பலப்படுகிறதா எழுந்து நிக்கணும். உடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிகிறதா எழுந்து நிக்கணும். உங்களுடைய பீரோவுல வெறும் நகையா சேர்றதில்ல, நீங்க எழும்பி நிக்கணும். யாருக்குமே வேணாமா நகையெல்லாம்? நீங்க பட்டு சேலையா எழுப்பி நிக்கணும். என்னுடைய சித்தம் என்ன தெரியுமா? நான் அடுத்ததுல பேசுறேன். இந்த பூமியில நீங்க எபேசியர் 1:3 நினைக்கிறேன், வாசிங்க. வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நான் 10-15 நிமிஷத்துல முடிச்சிடறேன். நானு தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா 1:3 நினைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதம் அப்படின்னா, உன்னதத்துல என்ன, அந்த ரவுண்ட் டேபிள்ல சற்றமண்டத்துல என்ன பேசப்படுகிறதோ, கிறிஸ்து எனக்குள் இருப்பாரே ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில இந்த பூமியில நடைமுறைப்படுத்தப்படும். அப்போ நான் வீட்டு வாடகைக்கு போய் இருக்க விரும்ப மாட்டேன். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். ஏன்னா என்னுடைய அந்த இதுல என்ன சொல்லுகிறது? 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சாரி, மத்தேயு 6:9 சொல்லுவாங்கல்ல, பரமண்டலத்தின் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வாழ்க்கையில, இந்த பூமியில செய்யப்படுவதாக. இங்க ஒரு ஆமேன காணும், ஆமேன காணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. கட்டாத வீட்டையும் நடாத திராட்சை தோட்டத்தையும் தருகிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரியா, என்னோடு கூட இருக்கிறாரியா. நம்ம மாசம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே, வாடகைக்கார் வந்துருவாரே, இன்னும் சம்பளம் போடல, இன்னும் காசு வரல. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வாடகை வாங்குறவங்க மாற போறீங்க. நீங்க கொடுக்கிறவர்கள் செழிப்புள்ளவர்களாய் மாற போறீங்க. அதுதான் உன்னதத்தின் அந்த 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 இதுல உட்கார்ந்து அந்த பேசப்பட மூப்பர்கள், 24 மூப்பர்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் தேவ தூதர்களும் திட்டமிடுகிற காரியங்கள் ஆண்டவர் எனக்குள் இருக்கும்போது அது ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. வாசிங்க அடுத்தது. வெளிப்படுத்தல் 2:10 வேகமாய். நீ பயப்படுகிற படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஹலோ, என்னை உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. யோவான் 12:15 அது இருக்கட்டும், வசனம் இருக்கட்டும். ஆனா இங்க சொல்றாரு 14:1 தானே, 14:1 யோவான் 14:1 சொல்லுது, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப இங்க சொல்லுது, பிரச்சனை இருக்கும், ப்ராப்ளங்கள் இருக்கும், ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறேன்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஜீவ கிரீடம்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஏற்ற கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க எனக்கு வயிற்று வலி வராது, இங்க எனக்கு பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். டாக்டரை பார்த்து ஓடணும் நைட் 2 மணிக்கு, எனக்கு அங்க வலிக்கும் இங்க வலிக்கும், அங்க எல்லாமே டாக்டர், எங்கேயுமே வலிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தா பெரிய காரியங்களை செய்வார். யோவான் இன்னும் ஒரு 20 அடுத்து என்ன வசனம்? 20 வாசிங்க. யோவான் 21:4-5-6 வாசிங்க முதல்ல. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அது இழுக்கப்பட மாட்டாதிருந்தார்கள். ஆமென். இப்ப என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், அதுக்கப்புறம் இங்க தரிசனமாகிறார். ஆமாவா இல்லையா? எங்க தரிசனமாகிறார்? காலையில
கரையோரத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த பேதுரு, இந்த யோவானு, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேதுரு சும்மா இருக்க நம்ம ஆண்டவர் போயிட்டாரு, இனி நமக்கு வேலை அந்த மீன் பிடிக்கிற வேலை தான். அங்க போய் நைட்டு முழுசும் பாவம் அவன் வேலை பார்த்ததுல ட்ரெஸ்ஸை கூட கழட்டி கீழே போட்டான். அதுதான் பைபிள்ல இருக்கு. பேதுரு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறான். அதனால ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டான், மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். ராம் முழுதும் வலை போட்டு ஒன்றும் அகப்படவில்லை. காலையில ஆண்டவர் கேட்கிறாரு, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்காயா? ஏயா, நானே கஷ்டப்பட்டு நைட்டு முழுசும் வலையை போட்டுட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே அகப்படல, நீ காலையில வந்து சாப்பிடுறது கேட்டுட்டு இருக்கிற அப்படின்ற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எங்கெங்கயோ வலைய போட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ நீங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்கள் நடக்கிறதுக்கு எங்கேயோ வலைய போடுறீங்க. அவர் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இப்போ அவன் இடதுபுறமா போட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ வலதுபுறமாய் போடியா. எங்க போடு? ஏன் வலதுபுறம் இருக்கிற மீன் இடதுபுறம் இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஏன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. படகுல இருக்கிறான், இங்கிட்டு போடுறதுக்கு இங்கிட்டு போட்டான், இதே வலையை எடுத்து இங்கிட்டு போடுன்றாரு. வேற ஒண்ணுமே இல்ல. வலைகள் கிழியத்தக்கதாய் இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவரை உருவாக்குற தேவன் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இவன் போட்டுட்டான். அப்பதான் அவங்களுக்கு வருது, இவ்வளவு நேரம் யாருன்னு தெரியல. டேய், அவர் வேற யாரும் இல்லடா, அவர் யாரு? கிறிஸ்துடா. இவன் தான் பாக்குறான். எங்க பாக்குறான்? ஐயோ, ஒண்ணுமே பண்ண முடியலையே, நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கேன்னு மேல சட்டையை தூக்கி கட்டிட்டு கீழே குதிக்கிறான். யோவான் கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்களா ஏதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ணீங்கன்னா அதுல ஃபெயில் தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுல ஃபெயில் தான். ஏன்னா நான் நிறைய நேரங்கள்ல நானே என் ஒய்ஃபை உட்காந்து இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் நிறைய இழந்து போயிருக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்காம அவர் சொல்றதை நாங்க செய்யாததுனால நிறைய இழந்து போயிருக்கிறோம். அதை நீங்களும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க தெளிவா சொல்றோம். வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னோன்னு வலை கிழியத்தக்கதாய் இவங்க இறங்கி போறாங்க. ஆண்டவர் அங்க குக் பண்ணி ரெடியா இருக்கிறாரு. அப்பொழுது நீங்க வார்த்தையை கேட்டு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தருவாரு. சொல்லுங்க, உங்களுக்கு சாப்பாடு தருவாரு. நீங்க நாங்க டெல்லியில ஒரு மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு ஓடுறோம். சாப்பாடு கிடைக்குமா, அது கிடைக்குமா, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். கடைசியில ஆளுக்கு 25 ரூபா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கடை மூட்டை போனாங்க. அதை வாங்கி ஆண்டவர் சொல்றாரு, காலையில எந்திரிக்கிறியோ இல்லையோ, அதிகாலையில நான் உனக்காக நெருப்பு மூட்டி மீனை வறுத்து வைக்கிறேன்றார். ஒரு ஆள் இல்லையா சொல்லுவோமா? ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அதை யாரு தான் செய்ய முடியும்? அப்பா மாத்திரம்தான் செய்வார். அல்லேலூயா. அடுத்தது நான் இதை முடிக்க போறேன். ஸ்பிரிச்சுவல் இம்பேக்ட் ஆபிரகாமை நம்ம பேசி முடிச்சிருவோம். ஏன்னா டைம் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் முடிக்கிறேன். ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது, எழுதி வச்சிருக்கிறேன். வாசிங்க. ஆபிரகாம், ஆதியாகமம் 12:1 வாசிங்க. 1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை அப்படியே நான் வாசிக்கிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் யாரு? தேராகு என்பவருடைய மகன். தேராகு யாரு? ஒரு பெரிய மூங்கில், 2 பக்கம் கூட. நீங்க முந்தைய வில்லேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல நிறைய இந்த பக்கம் பொம்மை இருக்கு, இந்த பக்கம் பொம்மை இருக்கும். இங்க தூக்கிட்டு பொம்மைன்னு வித்துட்டு போவாங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த தேராகு என்பவன் விக்கிரகங்களை வியாபாரம் பண்ணுகிறவன். எதை செஞ்சு? விக்கிரகங்களை செஞ்சு வியாபாரம் பண்றவன். அவன் கூட தான் இவனும் சுத்திட்டு இருப்பான். யாரு? ஆபிரகாம். ஏன்னா ஆபிரகாம் தேராவுடைய மகன் இல்ல. அவன் கூட அவனுக்கு அந்த தொழில் தெரியும், எல்லாமே தெரியும். அப்பா விற்க போயிருப்பாரு. சில நேரம் அப்பாவுக்கு கொஞ்சம் கால் வலியா இருந்திருக்கும், அவர் ஏதாவது ஓவரா சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் வயிற்றுல பிரச்சனை இருந்திருக்கும். இன்னைக்கு நீ போய் வித்துட்டு வாடான்னு கூட சொல்லியிருப்பாரு. பைபிள்ல இல்ல, நடந்திருக்கலாம். அவனும் தூக்கிட்டு போய் என்ன பண்ணிருப்பான்? வித்துட்டு வந்திருப்பான். அவனை கூப்பிடுறாரு, இங்க வா, நீ வித்து இருக்கிற,
அப்பாவோட மண்ணள்ளி வச்சு எல்லா வேலையும் பார்த்துருக்குறேன். இப்ப நான் உனக்கு சொல்றேன், வா, அப்பாவை மறந்துரு, உங்க அம்மாவை மறந்துரு, உன் இனத்தை மறந்துரு, நீ இருக்கிற இடத்த மறந்துரு, நீ எங்க வா, நீ மட்டும் கீழ்ப்படிஞ்சீன்னா நான் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமா? ஆண்டவருக்கு சொல்லுங்களேன், தலையில கை வச்சு சொல்லுங்களேன், இயேசு சுவாமி, இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு இப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதையோ செஞ்சிட்டு இருந்தேன். ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து வருகிற அந்த மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை நான் இழந்து நிக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதை விரும்புறாரு. ஒரு ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க, 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி I will make you the great nation. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாரு? ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கட்டளை. இது யாரோட கட்டளை? பரிசுத்த ஆவியானுடைய கட்டளை. 2வது வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நீ அப்படி போகும்போது நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பேரை பெருமைப்படுத்துவேன். I will bless you. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். And you shall be a blessing. நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய் சொல்றாரு. இப்போ முதல்ல கட்டளை கொடுக்கிறாரு, நீ வெளியே வா. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்தெந்த காரியத்துல பாண்டேஜ் கட்டப்பட்டிருக்கீங்க, எந்தெந்த காரியத்துல பிசாசனுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு, அந்த அரணுக்குள்ளார இருக்கிறீங்க, நீங்க அதை விட்டு வெளியே வாங்கன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எதுக்குள்ள இருக்கீங்க? சீரியல்ல ஏதாவது அந்த இது வருமே, என்னது சீரியல் போடுவாங்களே டெய்லி, கண்டினியூவா போடுவாங்களே, கரெக்டா 8 மணிக்கு 7 மணிக்குன்னு போடுவாங்களே, அது என்ன சொல்லுவீங்க? சீரியல் தானே. அதுல அடிமையா இருந்தா வெளியே வந்துருங்க. அந்த டைம் ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுல கட்டப்பட்டிருக்கீங்க? எந்த கோட்டைக்குள்ள இருக்கீங்க? எந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்? அந்த என்க்ரோச்மெண்ட்ல இருந்து நீங்க வெளியே வாங்க. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. அப்பொழுதுதான் உங்களை சொல்றாரு, I want to make you name great. பேரை பெருமைப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சில நேரம் கேட்டேன், அதுக்காக நான் ஒன்னும் நீதிமான் இல்ல, நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் இல்ல, நான் இந்த மாதிரி நானும் இருந்தேன். ஆண்டவருடைய சத்தத்துல கேட்டு வெளியே வந்திருக்கிற ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதுல கட்டப்பட்டிருக்கீங்க? வெளியே வாங்க. அடுத்த வசனம் வாசிங்க வேகமாய். அடுத்து என்ன சொல்றாரு? கவர்னன்ட் ஒரு அதிகாரம், ஒரு உடன்படிக்கையும் பண்றாரு. வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சா ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாதியா. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இதே தப்பதான் யாரு செய்றா? தாவீது சொல்றான் பாருங்க. சங்கீதம் 51:10-12 வாசிங்க வேகமாய், நான் முடிக்க போகிறேன். நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். ஆண்டவர் தாவீதை தெரிந்து அந்த ஊர்ல போய் சாமுவேல் ஒரு பெரிய பாட்டு கொம்பெடுத்து அதுல ஆலிவ் எண்ணெயை நிறைய ஃபில் பண்ணி தூக்க முடியாம அந்த வயசான காலத்துல அந்த ஈசானுடைய வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஈசா கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ண சொல்லி இருக்கிறார், உன் மகனை ராஜாவா நீ வர சொல்லு. முதல்ல ஒருத்தன் வர்றான், நல்ல ஹைட்டா இருக்கான், நல்ல வெயிட்டா இருக்கிறான். அவன் போட்டிருக்க சட்டையெல்லாம் கிழிஞ்சு போகும் போல இருக்கும், அவ்வளவு டைட்டா இருக்கு. எக்ஸசைஸ் நல்லா பண்றான், ஒரு யுத்த வீரன். இவன் தான் அபிஷேகம் பண்ண போறான். ஆண்டவர் சொல்றாரு, நோ இல்ல. அவன் போறான், இன்னொருத்தன் வரான். 6 பேரு.
அப்ப சொல்றான், யாரையுமே அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சொல்லலையே, வேற யாராவது இருக்கிறானா? அவன் பதிவு பண்றான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாயா, அவன் ரொம்ப ஒல்லியா இருப்பான்யா, வெயிலுக்குள்ள கிடக்காயா, அவனுக்கு சண்டைகள்லாம் போட தெரியாதியா, சண்டைகள்லாம் போட தெரியாது, அவன் ராஜாவெல்லாம் அபிஷேகம் பண்ண முடியாது, கூட்டிட்டு வா, நான் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சாப்பிட போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் இதை தான் சொல்லுகிறார். நம்ம எப்படி இருக்கிறோன்றது இல்லை, he wants to bless, he wants to anoint me. ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறாரியா. ரபல ஹந்தர பௌர ஷபதுரிபி ஆக்கர பலபரபா லிபிக்கு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீது ஒரு பெரிய தவற பண்றான். மேல அபிஷேகம் பண்ணும்போதே அவனை எப்படி பிளஸ் பண்றான் தெரியுதா? நீ 40 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறாய். ஒரு அல்லேலூயா. இன்னொன்னு, நீ 66 யுத்தங்கள் செய்ய போகிறாய். அந்த 66 யுத்தத்திலையும் ஒரு யுத்தத்துல கூட நீ தோக்க மாட்ட. யாரு இவன்? எண்ணெயை ஊத்திக்கிட்டே அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த பரிசுத்த ஆவியாருடைய நாமத்தினால அவன் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறான். எண்ணெயை ஊத்திக்கிட்டே அபிஷேகம் பண்றான். அபிஷேகம் பண்ணும்போது சொல்றான், 40 வருஷம் நீ அரசாட்சி பண்ண போற, யுத்தத்துல உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றான், நீ கோலியாத்தை முறியடிக்க போகிறாய், நீ கோலியாத்தை முறியடிக்க போகிறாய். எல்லாமே முடிஞ்சு இஸ்ரவேலின் ரட்சிப்புக்கு நீ ஒரு ஆளா இருக்க போற. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ராஜாவானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தவறு நடக்கிறது. பத்சேபாள் இடத்துல அவருடைய கணவனை கொல்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லிட்டார். அப்பாவே சொல்றான், சந்தோஷத்தை இழந்து நிற்கிறான். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நேரத்துல உடைய சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பாரு. நடந்துட்டே இருப்பீங்க, அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பீங்க. இப்போ தாவீது தான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து பூஞ்செல்லாம் வாடி போய் தொங்கி நிக்கிறான். இப்ப கேட்கிறான், ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், நீங்க என்ன மன்னிச்சிருங்க, அந்த சந்தோஷம் திரும்ப எனக்கு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவன் என்ன தெரியுமா பதிவு பண்றான்? David is saying, I have been in bondage because I have not confessed my sin. அவன் சொல்றான் என்ன தெரியுமா? I have been in bondage. நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில நிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் செய்த பாவத்தை தேவனிடத்தில் நான் அறிக்கை பண்ணாத பட்சத்துல. இன்னைக்கு நான் உங்களோட பேசுறேன் தெரியுமா? சில காரியங்களை நான் அறிக்கை பண்ணி தான் இதை நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணினேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக நிக்கிற அந்த மகத்துவமான ஆசீர்வாதம், ஹலோ, நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதபடி ஒரு தடையா இருக்கிறது. ஆண்டவருடைய சமத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நான் மன்னிங்க, நான் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடி சொல்றான் பாருங்க. Therefore I lost my joy and my willing spirit. அதனால தான் என்னுடைய சந்தோஷத்தையும் தேவன் மேல் வைத்திருந்த, அவர் என் மேல வச்சிருந்த சித்தத்தின் அந்த காரியத்தை நான் இழந்து நிற்கிறேன். ஆனால் தேவன் எனக்கு வைத்திருக்கிற மேன்மையானதை இழந்து விட்டேன். தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த மகத்துவத்தை நான் இழந்து நிற்கிறேன்னு சொல்றான். கர்த்தர் உங்களை முத்திர மோதிரமாய் வைக்க விரும்புகிறார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? நீங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? தேவன் உங்களை தெரிந்து வைத்தார் என்கிற நம்பிக்கை உங்களோட கூட இருக்கிறதா? கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரங்களா மாறி இருக்கீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. அவனை ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, 12 சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 22 18 சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தரே சொல்றார். ஆண்டவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. என்ன சொல்றாரு? யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய்
அவர் சொல்றாரு, அந்த திராட்சரசம் குறைப்பட்ட போது சீசர்ல கூட்டு சொல்றாரு, அந்த இயேசுடைய அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, என்ன செய்யுன்னு தெரியல. அவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் சொன்ன உடனேயும் கழுவுறதுக்கு வச்சிருந்த அந்த கச்சாடியில அந்த வெறும் தண்ணியை கொண்டாந்து ஊத்துறான். ஊத்துனதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட, இந்த கொடுத்து எல்லாத்தையும் பந்தி விசாரிப்புல இருக்கிற எல்லாத்துக்கும் ஊத்த சொல்றாரு. அவன் குடிச்சிட்டு கேட்கிறான், ஹலோ, இதுக்கு முன்னாடி இந்த ருசியுள்ள திராட்சை ரசத்தை நீ எங்க ஒளிச்சு வச்சிருந்த? நீ கொடுத்துருக்கலாமே முன்னாடியே, நாங்கெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கொண்டாந்து இவ்வளவு ருசியான திராட்சை ரசம். அது எங்க அப்பாவால மாத்திரம்தான் செய்ய முடியும். நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சாதான் என்னுடைய குடும்பம் ருசி உள்ளதாய். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.